கைஸ் வணக்கம். ஸோ நேற்று வீடியோவில் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ இன்னைக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டாக. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதில் வந்து ஒரு 2 வகையாக வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது கரெக்டாக. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இப்போ வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு நம்ம கொடுத்தோன்னா, ஏன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க கரெக்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 வேகன்சி 11 வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ சர்வீஸ் கரெக்டாக, டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகே, இது 2025 கடைசியாக நோட்டிஃபை பண்ணாங்க. அதில் வந்து 1910 வேகன்சி, கிட்டத்தட்ட நியர்லி 2000 வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் இதில் தான் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இதை வந்து டிஎன்பிஎஸ்சி தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நேம் ஆஃப் த எக்ஸாம்ஸ், என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து எப்பப்போ நோட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி கரெக்டாக. ஜூலை 7ஆம் தேதி 2026 இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது செப்டம்பர் 20ஆம் தேதி. ஓகே, செப்டம்பர் 20ஆம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20ஆம் தேதி தான் கரெக்டாக. ஸோ ஜூன் 20, ஜூலை 20, ஆகஸ்ட் 20, செப்டம்பர் 20, கரெக்டாக 90 days அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க இன்னையிலேருந்து கரெக்டாக. ஏன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு, இன்னைக்கு வந்து ஜூன் 20. ஸோ ஆக மொத்தத்தில் 90 days அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்குது கரெக்டாக. ஸோ இருக்கிற டைம் பீரியடை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸோட மெயின் என்ன அப்படின்னா பிளான் ஆஃப் த எக்ஸாம். இது வந்து போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் நம்ம இங்கே வந்து பேசணும் கரெக்ட். இந்த வருஷமும் இதே தான் இருக்க போகுது, பெருசாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது கரெக்டாக. அப்படி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியும் 4 மாதத்துக்கு முன்னாடி அதை வந்து மென்ஷன் பண்ண 3-4 மாதத்துக்கு முன்னாடி அதை வந்து இந்த மாதிரி நாங்கள் இதில் சிலபஸில் சேஞ்ச் பண்ண போகிறோம், பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அதை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஜனவரி பிப்ரவரிலேயே. பட் இன்னைக்கு வரைக்கும் இது மாற்றாதனால கண்டிப்பாக இதே பேட்டர்னில் தான் இருக்கும், பெருசாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா. ஸோ இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் கரெக்டாக. சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபர்தராக உங்களுக்கு மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்காது, இன்டர்வியூ அப்படிங்கிறதும் இருக்காது கரெக்டா. ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் மட்டும்தான், ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அது அந்த ப்ரிலிமினரி அந்த எக்ஸாமை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபைனல் டெஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. குரூப் 4 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஃபர்தராக மெயின் எக்ஸாமு, இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வேலை தான் கரெக்டாக. ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பராக வந்து கொடுக்குறாங்க கரெக்டாக. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது முன்னாடி 2 பேப்பராக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூட். ஓகே, இது வந்து காமன் பேப்பர். ஸோ அதே நேரத்தில் பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் நீங்கள் எந்த பேப்பரை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் பேப்பரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக பேப்பர் 2ல் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி நீங்கள் ஹார்டிகல்ச்சர் சூஸ் பண்ணீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து பேப்பர் 2ல் இருக்கும், சிம்பிள் கரெக்டாக. ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் பேப்பர் 2 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேப்பர். ஓகே, ஸோ இந்த பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின். இதில் நீங்கள் வந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 40 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு மற்ற பேப்பரையே வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஏன்னா 40% வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பாஸ் பண்ணியே ஆகணும் கரெக்டாக. அதே மாதிரி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். ஓகே, அதை வந்து உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் எதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே 100 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி விட்டுட்டு ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் இதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர். ஓகே, இந்த 4 பார்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, ஆக மொத்தத்தில் 300 கொஸ்டின் மட்டும்தான் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில். மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 400 கொஸ்டின். பேப்பர் 1ல் 400 200, பேப்பர் 2ல் ஒரு 200 கொஸ்டின். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட்டுட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 100, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் 75, ஆப்டிடியூடில் ஒரு 25 இருக்குல்ல, இது 100 இது 200, இந்த 300 மார்க்ஸ் மட்டும்தான், 300 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இதோட ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. ஆக மொத்தத்தில் 200 கொஸ்டினுக்கு 300 மார்க் அப்படிங்கிறது எப்போதுமே டிஎன்பிசி அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதையும் அதான் சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம். ஓகே, பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், பேப்பர் 2க்கு வந்து 3 மணி நேரம். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஜஸ்ட் குவாலிஃபைங், அதை வந்து உங்களுக்கு நீங்கள் 100க்கு 100 எடுத்தாலும் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் மென்டல் அபிலிட்டி சப்ஜெக்ட் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கா, 100 கொஸ்டினுக்கு 150 மார்க். அதே மாதிரி இதில் 150 மார்க். ஓகே, இங்கே வந்து 200 கொஸ்டின், அப்போ 300 மார்க் அப்படின்னு இங்கே வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இதோட மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 60 மார்க். கரெக்டா? ஸோ இது தமிழ் எலிஜிபிலிட்டியில். அதே மாதிரி மற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா 40, அது சேம், அதுலேயும் 60 மார்க் தான் கொடுத்தீங்கன்னா 40% அப்படிங்கிறது 40 கொஸ்டின்ல, அந்த 40 கொஸ்டினுக்கு நீங்கள் 1.5 போட்டிங்கன்னா 60 மார்க் அது வந்துடுது. ஓகே, அதே மாதிரி மற்ற ஏரியாஸ் பாருங்க, பார்ட் பி, பார்ட் சி, பேப்பர் 2 இதுல எல்லாம் மொத்தமாக சேர்த்தா உங்களுக்கு வந்து 450 மார்க். ஓகே, இந்த 450ல் நீங்கள் 135 எடுக்கணும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியா. அதே மாதிரி ஜென்ரல் கேண்டிடேட்னா 180 எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த 2 பேப்பருமே ஆப்ஜெக்டிவ் டைப். ஆப்ஜெக்டிவ் டைப்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் ஒன்று சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டா? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓஎம்ஆர் பேஸ்டு. ஓகே, ஓஎம்ஆர் பேஸ்னா ஆஃப்லைனில் நடத்துகிறாங்க. ஆனால் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் உங்களுக்கு சிபிடி மோடில் கனெக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அதே நேரத்தில் பேப்பர் 2 அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் இருக்காது. ஏன்னா இது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட், இபி டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இங்கே வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியான எக்ஸாம் டேட் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால எல்லாரும் ஒரே நாளில் எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஸோ அதனால செகண்ட் பேப்பர் வந்து சிபிடி, ஆனால் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எல்லாருமே காமன் எக்ஸாம். கரெக்டா? அதனால எல்லாருமே ஒரே நாளில் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. செகண்ட் பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு வேறு வேறு நாட்களில் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே இண்டிபெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? நீங்கள் எந்த பேப்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இண்டிபெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது நான் இங்கே கிளியராகவே கொடுத்துருக்காங்க. பார்ட் பி, அதாவது பேப்பர் 1ல் பார்ட் பி அண்ட் பார்ட் சி அண்ட் பேப்பர் 2 இது மட்டும்தான் உங்களுக்கு குவாலிஃபைங் ரேங்க் லிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓவராலாக 450 மார்க். கரெக்டாக? அதே மாதிரி மற்ற கேண்டிடேட், அதாவது அதர்ஸை பொறுத்தளவில் இங்கே வந்து ஜென்ரல் கேண்டிடேட், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போது இதில் இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னு அவங்க கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது பேப்பர் 1ல் பார்ட் பி, பார்ட் சி ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர், அதை வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேப்பர் 1ல் இருக்கிற ஜிஎஸ் அண்டு மேக்ஸ். ஓகே, அப்புறம் பேப்பர் 2. ஓகேவா? அதே மாதிரி 2-3 பேர் வந்து ஒரே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், இன் கேஸ் ஆஃப் 2 or more கேண்டிடேட் ஸ்கோரிங் ஈக்குவல் மார்க், இப்போ 2 பேருமே சேர்ந்து 2 பேருமே ஈக்குவலாக வந்து ஒரு 300 மார்க்கு 300 மார்க் அப்படின்னு ஈக்குவலாக எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது யார் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்களோ அவங்களாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கரெக்டாக? ஹையர் குவாலிஃபிகேஷன் ஷால் பி பிளேஸ்ட் அபவ் இன் த மெரிட் லிஸ்ட். ஓகே, இப்போ வந்து நானும் 300 மார்க்கு, நீங்களும் 300 மார்க்னா நான் யூஜி, அதாவது டிகிரி முடிச்சிருக்கேன், நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கீங்க, என்னை விட அட்வான்ஸாக வேறு, நான் யூஜி முடிச்சப்போ நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எப்போது? சேம் மார்க் இருக்கும்போது மட்டும். நீங்கள் ஒரு மார்க் அதிகமாகிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. கரெக்டாக?
அரை மார்க் அதிகமானாலும் இந்த பிரச்சனை இல்லை, ஒரே மார்க் இருந்தால் மட்டும்தான். ஓகே, அதே மாதிரி இப்போ ஹையர் குவாலிஃபிகேஷன் 2 பேருமே பிஜி முடிச்சிருக்கோம், 2 பேருமே அப்பர் டிகிரியில் வந்து சேம் ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படின்னா செகண்டாக அவங்க வந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து பாருங்களேன், when the mark obtained in the written examination qualification also சேம், அவங்களோட குவாலிஃபிகேஷனும் 2 பேரும் ஈக்குவல் டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களில் யார் ஏஜில் சீனியாரிட்டி இருக்கிறாங்க, 2 பேரும் கண்டிப்பாக ஒரே நாளில் பிறந்திருக்க வாய்ப்பு கம்மி தான். கரெக்டாக ஒரே மார்க்கு, ஒரே மாதிரி யூஜி இல்லை பிஜி இல்லை அப்படின்னா ஒரே நாளில் வந்து அப்படிலாம் ரொம்ப ரேரு. நீங்கள் உங்களில் யார் சீனியரோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. கரெக்டாக சீனியாரிட்டி பேசிஸில். ஓகே, ஏஜை பேஸ் பண்ணி அதுலேயும் நீங்கள் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ, ஓகே, இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாளே ஒருத்தர் அப்ளை பண்ணிட்டாருன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அதாவது ஒரே மார்க்காக இருக்கணும், 2 பேரும் ஒரே குவாலிஃபிகேஷனாக இருக்கணும், ஒரே சீனியாரிட்டி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஒரே ஏஜாக இருக்கணும், ஒரே நாளில் பிறந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களில் யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த இதையும் வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஓகே, மொத்தம் 3 குவாலிஃபிகேஷன் யார் வந்து ஒரே மார்க் எடுத்தாலும் இந்த 3 இதில் வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் எதில் வந்துடும்னா இந்த ஏஜ்லேயே வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, நான் உங்களை விட ஒரு நாள் முன்னாடியே பிறந்துட்டேன் அப்படின்னா நான் தான் சீனியர். கரெக்டா? ஸோ ஒரே மார்க் இருக்கிற பட்சத்தில் ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் கேஸு. அப்படியும் ஆனால் ஒரு சில டைம் வந்து அப்ளிகேஷன் வச்சும் உள்ளே போயிருக்காங்க. கரெக்டாக? பட் அப்ளை பண்ணுறதும் ஒன் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கிறது இது வந்து புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக? யார் முன்னாடி அப்ளை பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து கடைசியாக அப்ளை பண்ணிக்கலாம்னு கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே மார்க்கு இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறாங்க. கரெக்டாக? அப்போது வந்து அவங்களே கிளியராகவே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில், யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? இது வந்து 3வது கேஸ். கரெக்டாக? அதாவது குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, இதுதான் இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையாது, நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி பேப்பர் 2 அப்படிங்கிறது சிபிடி மோடில் இருக்கும், பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிஎஸ் பேப்பர் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபைங் நேச்சர் மட்டும் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு 90 days அப்படிங்கிறது சாலிடாக இருக்குது. செப்டம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம் டேட்டு சாலிடாக இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்முடைய சைட்லேருந்து பீனிஸ் கிளாஸ் ரூம் ஆப் வழியாகவும் peniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட் வழியாகவும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஏன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிறது நிறையா டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது. ஹார்டிகல்ச்சர், சிவில், மெக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம கொடுக்குறது என்னென்னா அக்ரிகல்ச்சருக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். கரெக்டாக? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு, ஏஓக்கு, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். கரெக்டாக? அக்ரிகல்ச்சர் பேப்பர் 2ல், அதே மாதிரி பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி. கரெக்டாக? இன்க்ளூடிங் கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இது 2 மட்டும்தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் பேப்பர் 2 மட்டும்தான் நம்ம வந்து அவைல் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் ரெக்கார்டட் கிளாஸஸ், ஷெட்யூல் பேஸ்டு ரெக்கார்டட். கரெக்டாக? அதே மாதிரி டவுட் கிளியரிங் செஷன் அப்படிங்கிறது லைவில் இருக்கும். டவுட் கிளியர் மட்டும் லைவில் இருக்கும். அதே மாதிரி யூனிட் வைஸ் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஎன்பிசி, பிஒய்க்யூ, அதே மாதிரி ஷெட்யூல் பேஸ்டு லைவ் மார்க் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. 7 லைவ் ஃபுல் மார்க் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோ. கரெக்டாக? 9345021525 அல்லது 9345188422 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த peniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக? ஸோ இது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான எக்ஸாமும் செங்கோல் அப்படிங்கிற பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக? 4 வால்யூம் புக்ஸு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எக்ஸாமும் அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக? இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 299 மட்டும்தான். தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? இது வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான குவாலிஃபிகேஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு வாகை சூடுவோம் அப்படிங்கிற இந்த பேட்சுமே அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கரெக்டாக? 9345021525 அல்லது 93451884222 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
இல்லைனா நம்முடைய வெப்சைட்டான pniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை enquiry@pniscoaching.in அப்படிங்கிற மெயில் ஐடி மூலமாக நீங்கள் என்ன வேணாலும் வந்து கொரிஸ் கேட்க முடியும். கரெக்டாக? அதே மாதிரி மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பீனிஸ் எஜுகேஷன் அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கணும். கரெக்டாக? அதே மாதிரி யூடியூப்லையும் செக் பண்ணுங்கள். நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. கரெக்டாக? நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்முடைய இப்போ வந்து நான் ஆப் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக? பீனிக்ஸ். ஸோ இங்கே pniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட் நான் டைப் பண்ண உடனே இங்கே வருதா? இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் மேலே டாப்பில் கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக? ஒவ்வொரு டைப் கோர்சஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக? ஸோ 999 மட்டும்தான். ஒவ்வொரு யூனிட்டுமே தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு தனித்தனியாக வேண்டாம் சார், எல்லாமே வேணும் அப்படின்னா இங்கே பண்டில் அப்படின்னு இருக்குது. அந்த பண்டிலில் போனீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வெறும் 499 மட்டும்தான். அப்புறம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருங்க கிளாஸஸ், வள்ளுவன் அப்படிங்கிற மோக் எக்ஸாம் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நான் உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதில் உள்ளே போகும்போது ஷெட்யூல் அப்படி கிளியராக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் 1 இயருக்கு வேலிடிட்டி பை நோ கொடுத்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதில் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேட்சோட ஹைலைட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஸோ இதில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இதில் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்டாக நம்ம வந்து ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பியூராக இதில் நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறமே நீங்கள் வாங்கிக்கலாம் பை நோ கொடுத்து. ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 90 days மட்டும்தான் இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கரெக்டாக? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ்.